நீட்டுக்கு இன்னும் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கல, இல்லை படித்ததில் எதுலேயுமே கான்ஃபிடென்ஸ் இல்லைனாலுமே இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் நீட்டை தட்டி தூக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை இந்த மாஸ் வெயிட்டேஜான டாபிக்ஸ் பசங்களா. என்டையர் நீட் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாக ஒரு சில சாப்டர்ஸ் படித்தாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு இந்த செஷனில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ கேரண்டீட் எண்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னு. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 100% நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறது கஷ்டமே கிடையாது பசங்களா. பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜைலம் கேம்பஸில், கோயம்புத்தூர் கேம்பஸில் நம்ம 11th and 12th படிக்கிற பசங்களுக்காக வேண்டி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம 10 days ஆஃப் ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் லைப்ரரி ஆக்சஸ் கொடுக்க போகிறோம் பசங்களா. ஸோ நம்ம சென்டருக்கு வந்து நீங்கள் நம்ம ஸ்டடி ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, நம்ம டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, இன்டராக்ட் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் உங்களோட கோச்சிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸ் போய் விசிட் பண்ணுங்க அண்ட் உங்க அட்மிஷனை வாங்கிக்கோங்க. அண்ட் நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு பசங்களா. ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் காத்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம கிராஷ் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சென்டர்ஸ்க்கு நீங்க போய் என்கொயர் பண்ணிக்கலாம், இல்ல நம்பருக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கலாம். நம்ம செஷன்ஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்க நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயா அங்க ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் only 6,000 rupees plus GST பசங்களா. இந்த செஷன்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸுக்கு கிடைக்கும், ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட ஸ்டடியில் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ரேண்டமாக நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது சில நாள் நமக்கு வந்து சில விஷயங்கள் படிக்கணும்னு தோணும், படிக்க வேணான்னு தோணும். ஸோ படிக்காமல் இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் தேடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கவே இருக்காது. பிகாஸ் நாம டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களை மென்டர் பண்ணி we will be there to make sure that நீங்கள் உங்களோட ப்ராக்ரெஸை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு மைல்ஸ்டோனாக நீங்கள் செக் ஆஃப் பண்ணிகிட்டே போகலாம் பசங்களா. அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் only 20,000 rupees இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் GST. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் பேட்ச்க்கான ஆக்சஸும் இதில் ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸை உடனே விசிட் பண்ணுங்க, இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு பசங்களா. சரியா? ஓகே. ஸோ ஸ்ட்ராங் இம்பேக்டான சாப்டர்ஸ் நம்ம ஜூவாலஜிக்கு என்னென்ன தேவை? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் இன்னமும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமலேயே இன்னும் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து என்டையராக ஜூவாலஜியில் எந்தெந்த சாப்டருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அண்ட் எப்படி நீங்கள் படிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ if you see must focus chapters என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் வந்து I'm going to classify for you. பட் இந்த ஒரு 6 யூனிட் இருக்கு இல்லையா, ஹியூமன் ஃபிசியாலஜி, ரீப்ரொடக்ஷன், ஜெனட்டிக்ஸ், எவல்யூஷன், பயோடெக்னாலஜி, அனிமல் கிங்டம் அண்ட் நம்மளுடைய ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இந்த ஒரு 6 சாப்டர்ஸ், 6 செக்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நீட்டில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் அந்த மாதிரி எப்பயாவது வந்தால் தான் வருமே தவிர இந்த ஒரு 6 செக்மெண்ட்ஸ் வந்து கேரண்டீடாக வருஷம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், வந்துட்டே தான் இருக்கு. ஓகே, now when you look at human physiology, the king of neat zoology வந்து நம்ம human physiology தான். ஸோ மொத்தம் இந்த செக்மெண்ட்ல இருந்தே உங்களுக்கு 14 கொஸ்டின், ஸோ ஆவரேஜாகவே 12 கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் we have got. and நீட் 24லையும் வந்து இதுதான் டாமினேட்டிங்கான ஒரு யூனிட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த மேலும் வந்து இதுதான் வந்து டாமினேட்டிங்கான யூனிட்டாக இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் பசங்களா. ஸோ மொத்தம் நம்ம 6 சாப்டர்ஸாக இந்த ஹியூமன் ஃபிசியாலஜியாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், பாடி ஃப்ளூயிட்ஸ், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ், நியூரல் கண்ட்ரோல் அதில் அண்ட் கெமிக்கல் கோஆர்டினேஷன். ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து
ஈஸிலி 2 questions வந்து டெஃபினட்டாக எதிர்பார்த்துருக்கோம். ஒரு சில சாப்டர்ஸில் 3 questions வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்லையும் டாபிக்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, when it comes to breathing and exchange, majority questions come from mechanism of breathing, mechanism of transport or respiration, and respiratory volumes. So respiratory volumes வந்து is very very important, and அதுலேருந்து repeatedly one question has come definitely every year. Okay, then when you look at body fluids and circulation, அதில் blood groups, ECG and heart cycle, இது 3 டாபிக்ஸுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய segments. Now if you look at excretory products and elimination, structure of nephron, so ஓவராலாக வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கான ஒவ்வொரு convoluted tubules-லையும் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது, அதோடைய செல் மேக்கப் எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யூரின் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய 3 ப்ராசஸஸ், அது எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் த டியூபியூலில் நடக்கிறது டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டிஸார்டர்ஸ் வந்து இந்த ஒரு சாப்டர்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மெயினாக டயாலிசிஸ் பற்றி, ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி எல்லாமே வந்து questions have come in the previous years. Okay, and then when you come to neural control, இதில் வந்து மெயினாக பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் எல்லாமே டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து இப்போ இந்த ஒரு இதில் நம்ம சிலபஸில் கிடையாது, பட் தென் ஆல்சோ நம்மளோட நர்வ்ஸ் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ஒரு ரிஃப்ளெக்ஸ் நடக்கும்போது மோட்டர் நியூரான்ஸ், சென்சரி நியூரான்ஸ் யார் வந்து பிரெயினுக்கு கொண்டு வரா, யார் பிரெயின்லேருந்து வெளியே கொண்டு வரா, அந்த மாதிரி questions will come. So though reflex action is no more in your syllabus, reflex ன்னு சொல்லும்போது the pathway, so even they can ask you as reflex question in the question இது, பட் அவங்க டச் பண்ணுற கண்டென்ட் வந்து வில் பி யோர் எப்படி வந்து மோட்டர் நியூரான்ஸ் எப்படி இருக்குது, சென்சரி நியூரான்ஸ் எப்படி இருக்குது, யார் எங்கே வந்து ரிசெப்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் யார் வந்து மோட்டர் ஆர்கனுக்கு சப்ளை பண்ணுறா. ஸோ இது கொஸ்டின் தான் வந்து மெயினாக கேட்பாங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பார்த்தா ஐயோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு பதறக்கூடாது. ஓகே, அதே மாதிரி சைனாப்ஸ் வந்து எப்படி சைனாப்ஸ் இஸ் happening, chemical synapse எப்படி நடக்குது, electrical synapse எப்படி நடக்குது, what is the difference between the two, and அதே நேரத்தில் வந்து electrical impulse எப்படி conduct ஆகுதுங்கிறதும் வந்து is very important in this particular chapter. Then when you come to chemical control, chemical coordination, அதில் எல்லா ஹார்மோன்ஸ், எல்லா endocrine glands, so என்ன gland, என்ன ஹார்மோன், என்ன ஃபங்க்ஷன், அது மாதிரி தான் டைரக்டான questions have come. So இந்த unit is very very important பசங்களா. So கிட்டத்தட்ட 12 to 14 questions-ங்கிறது it's not easy. Okay, literally வந்து half your zoology section is over இங்கே, அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன். Reproduction again 100% it is asked. ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்குறோம் 6 to 9 questions வந்து இந்த ஒரு யூனிட்லேருந்து வருது. If you look at 2024 to 2021, அந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னாவே வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 6 questions வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்லேருந்தும் 2 to 3 questions from reproductive health. ஸோ reproductive health வந்து குட்டியான ஒரு சாப்டராக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸோ நிறையா நம்ம வந்து பேப்பரில் பார்க்கலாம். ஸோ அந்த குட்டி சாப்டர்னு சொல்லி அது இக்னோர் டெஃபினட்டாக பண்ணாதீங்க. இந்த 2 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். Now when you look at human reproduction, gametogenesis, spermatogenesis, oogenesis, எந்த செல் என்ன ப்ளாய்டியில் இருக்குது, அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, ப்ராசஸ் வைஸ் என்ன ஹார்மோன்ஸ் இம்பேக்ட் ஆகுது, எல்லாமே வந்து கெமெட்டோஜெனசிஸில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அகேன் எந்த ஸ்டேஜில் என்ன ஹார்மோன் இஸ் ஒர்க்கிங், what are the phases, எத்தனை நாள் இந்த phases, அது பேஸ் பண்ண questions. Fertilization, implantation regarding questions, and placenta பற்றின questions. ஸோ என்ன ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் என்ன, ஆல் தட், அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் ப்ரெக்னென்சியோடைய டியூரேஷன் என்ன ஸ்டேஜில் என்ன டெவலப்மெண்ட், ஸோ இது பேஸ் பண்ண questions have come. Then when you look at reproductive health, நம்ம வந்து மெயினாக கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் பசங்களா every year we find questions from that segment. ஸோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Sexually transmitted diseases and ART, அதோட ARTயில் இருக்கிற இந்த டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸோடைய ஃபுல் ஃபார்ம்ஸ் என்ன, என்ன ஃபங்க்ஷன், என்ன பிரின்சிபல், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லிட்ரலி கோல்ட், பிகாஸ் இதில் வந்து 3 சாப்டர்ஸ் தான் இருக்குது இந்த ஒரு யூனிட்டில். ஸோ இஃப் யூ சி வி ஹேவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் அண்ட் எவல்யூஷன். ஸோ அதில் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் எவல்யூஷன் வந்து கொஞ்சம்
ஒரு roughly 2 questions 3 questions எதிர்பார்க்கலாம். But molecular basis of inheritance-லேருந்து last year literally we have seen 8 questions from that single chapter. So கிட்டத்தட்ட மொத்தமா இந்த 3 chapter சேர்ந்தே வந்து we have around 8 to 12 questions which can be expected. Okay, so conceptual questionும் நமக்கு வந்திருக்கு, numerical questionும் வந்திருக்கு. So சிம்பிளா DNA உடைய ஸ்ட்ரக்சரை காமிச்சு இதுல இவ்ளோ percentage adenine இருக்கு அப்படின்னா எவ்வளோ percentage cytosine இருக்குன்னு கேட்பாங்க. So then you have to know the rules, you have to know how to calculate, and அந்த மாதிரியான numericals have come. அதே மாதிரி Hardy-Weinberg equilibrium also very very important. So here I have listed out இந்த ஒவ்வொரு சாப்டர்லேருந்து golden topics என்ன அப்படின்னு. So definitely you can use this for your revision பசங்களா. இதை மறுபடியும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே strengthen பண்ணிக்கோங்க because guaranteed உங்களுக்கு இந்த மாதிரியான parts எல்லாமே. So don't second doubt it. Okay, so if you look at principles of inheritance, easily 5 questions we can expect. Mendel's laws, crosses எப்படி போடணும், ஒரு question கேட்டாங்கன்னா எப்படி நம்ம அதுலேருந்து ரேஷியோ டிரைவ் பண்ணணும், அதே மாதிரி செக்ஸ் டிட்டர்மினேஷன், செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகே, அண்ட் பெடிகிரி அனாலிசிஸ். ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து என்ன டினோட் பண்ணுது, ஒரு பெடிகிரி கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து என்ன டிசீஸ்னு கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் when you look at molecular basis of inheritance, இதில் DNA structure, all your processes, replication, transcription, translation, ஆனால் அதுலேயே என்ன enzymes யூஸ் பண்ணுறோம், என்ன மெக்கானிசம் நடக்குது, நேம்ஸ் ஆஃப் ஒரு சில ப்ராசஸஸ் தட் ஹேப்பன், இது எல்லாமே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபாலோட் பை ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ அகேன் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது என்ன ஜீன் வந்து இருக்கிறதுலையே பெரிய குரோமோசோம் எத்தனை ஜீன்ஸ் இருக்குது அதில், அண்ட் தென் லைக் SNPs, அதாவது நம்ம சிங்கிள் நியூக்ளியேட் பாலிமார்ஃபிசம் வந்து எங்கெங்கே எந்தெந்த லொக்கேஷனில் எத்தனை லொக்கேஷனில் இருக்குது, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இஸ் இம்பார்ட்டன்ட். தென் when you look at evolution, Darwin versus Lamarck, அவனோட தியரி என்ன, what did he say, what did he do, what was the experiment that was done, அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன், இது எல்லாமே you have to know. And then Hardy-Weinberg principle வச்ச நியூமெரிக்கல் கொஸ்டின். ஸோ சிம்பிள் வந்து ஒரு அலீலோட ஃப்ரீக்வன்சி இவ்வளோ, ஸோ 0.6 இல்லை 0.4 அப்படின்னா என்னோட இன்னொரு ஃப்ரீக்வன்சி எவ்வளவா இருக்கும், ஹெட்ரோசைகஸ் ஃப்ரீக்வன்சி எவ்வளவா இருக்கும், அதை பேஸ் பண்ணுன்னா நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினெட்லி கேன் பி ஆஸ்ட். ஓகே, தென் பயோடெக்னாலஜி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. இதுலேருந்தும் ஈஸிலி 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டாக கேட்பாங்க. பிரின்சிபல்ஸ் ப்ராசஸஸ்லேருந்து இந்த டூல்ஸ், என்சைம்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், வெக்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், எப்படி வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, தென் நம்ம பிசிஆரோட ப்ராசஸ் எப்படி நடக்குது, வாட் ஆர் தி என்சைம் தட் இஸ் இன்வால்வ், வாட் ஆர் த ப்ராசஸஸ் ஸ்டெப்ஸ், இது எல்லாமே வந்து இஸ் ரெகுலர்லி ஆஸ்ட். அதே மாதிரி ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் ஓவரால் ஹவு த ப்ராசஸ் ஹேப்பன்ஸ், நீங்கள் வந்து ஒரு டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறதுலேருந்து கடைசியில் ப்ராடக்ட் வெளியில் வர வரைக்கும் இருக்கிற ஸ்டெப்ஸ்லேருந்து வந்து டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் ஹேவ் come. So you have to know the entire process in your mind. Okay, then coming to application, very simple. நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have medicine, agriculture, அதுதான் ரெண்டு மெயினான டாபிக்ஸாக நம்ம பார்க்குறோம். அதுலேயுமே வந்து genetically modified organisms, BT காட்டனோட இது என்ன, நம்ம எப்படி வந்து க்ரை ஜீனை யூஸ் பண்ணுறோம், RNA யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, தென் கம்மிங் டு ஜீன் தெரப்பி, பிசிஆரை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஹியூமன் இன்சுலினை எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ப்ரோ இன்சுலினுக்கும் நார்மல் ஆக்டிவ் மெச்சூர் இன்சுலினுக்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாமே டெஃபினெட்லி ஆஸ்ட். ஒரே ஒரு தடவை எத்திக்கல் இஷ்யூஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதை இக்னோர் பண்ண வேண்டாம். பட் ஓவரால் பயோடெக்னாலஜி யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே பசங்களா, நான் அனிமல் கிங்டம் இந்த சாப்டர்லேருந்து மட்டுமே ஆவரேஜாக 4 கேள்வி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம லெவல்ஸ் ஆஃப், அதாவது பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஒவ்வொரு ஜென்ரல் ஃபீச்சர் ஆஃப் ஃபைலம்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் ஹேவ் கம். அதே மாதிரி when you look at individual phylums, ஓகே, இண்டிவிஜுவல் ஃபைலம்ஸை பார்க்கும்போது ஒரு சில ஃபைலம்ஸ் லைக் பாரிஃபெரா, நிடேரியா, அதுக்கப்புறம் கார்டேட்டா, இதெல்லாம் வழக்கமாக கேட்குற கேள்விகள் தான். அதில் மெயினாக எக்ஸாம்பிள் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நான் சொல்லி கொடுக்கும் போதே வாட் ஹவ் ஐ டோல்ட் யூ, அனிமல் கிங்டம் பொறுத்த அளவில் யூ ஹாவ் டு லுக் அட் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், ஸ்டார் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஒவ்வொரு ஃபைலமுக்கும் ஹாவ் டு பி வெரி கிளியர். ஸோ எக்ஸாம்பிள்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஹேவ் கம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபைலம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
at least 2 questions வந்து example based பண்ண questions. So you have to know them definitely. Okay, so animal kingdom is important in that sense. And then when you come to human health and disease பசங்களா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு chapter, but ரொம்ப டைரக்டா causative organism இதுக்கு யாரு, இல்ல ஒரு match the following ஒரு set of diseases, ஒரு set of causative organisms, இல்ல cancer cellsல நம்ம என்ன property பார்க்குறோம், AIDS ஓட mechanism of action என்ன, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள், இல்ல drugsல இருந்து இந்த மாதிரி or based on immunity. Okay, so ஒரு statement baseல வந்து types of immunity வச்சோ இல்ல structure of இதை வச்சோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான questions நமக்கு இந்த ஒரு யூனிட்ல இருந்து பார்க்கலாம் பசங்களா. ஸோ அதனால ரொம்ப டைரக்டான questions நமக்கு இந்த ஒரு யூனிட்லேருந்து வரும். ஸோ ரொம்ப கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலேயே நீங்கள் இந்த ஒரு சாப்டரில் இருக்கிற ஃபியூ டெர்மினாலஜிஸ் அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுனால யூ கேன் ஈஸிலி கோ த்ரூ தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாமே, இந்த யூனிட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொரு டாபிக், அது ரிலேட்டடான அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் டெஃபினெட்லி சீக்ரெட் தட் அ டாப்பர் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாப்பர் வேற எதுவுமே பண்ணுறதில்ல பசங்களா. தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தீஸ் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். அதனால தான் அவங்களால நிறைய மார்க் வந்து வாங்க முடியுது. பிகாஸ் இங்கே தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இதை விட்டுட்டு இன்னொரு சாப்டர் வந்து மேம் எனக்கு இது செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு சாப்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு கேள்விகள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றப்ப உங்களோட வெயிட்டேஜும் வந்து பேப்பரில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸில் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுங்க. நிறைய டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மெயின் ஹியூமன் ஃபிசியாலஜிலையும் டயக்ராம்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். என்சிஆர்டியை லைன் பை லைன் படிங்க பசங்களா. தட் இஸ் யோர் மந்த்ரா. அண்ட் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அனாலிசிஸே வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அடடா இவ்வளோ கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கே அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இட் அண்ட் அப்ளையிங் பசங்களா. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் பசங்களா. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி டே எவ்ரி வீக் we are running classes in our channel. ஸோ எல்லாமே உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்காக தான். ஸோ லெட்ஸ் டூ திஸ் டுகெதர் அண்ட் லெட்ஸ் ராக் நீட் 2025 பசங்களா. ஆல் தி பெஸ்ட்.